அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க நம்ம பாடம் பார்க்கலாம். சூரா இன்ஃபிதார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يعلمون ما تفعلون إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم يصلونها يوم الدين وما هم عنها بغائبين وما أدراك ما يوم الدين ثم ما أدراك ما يوم الدين يوم لا تملك نفس لنفس شيئا والأمر يومئذ لله يعلمون ما تفعلون. நீங்கள் செய்பவற்றை அவர்கள் அறிந்து எழுதிக் கொள்வார்கள். இன்னல் அபுரார லஃபி நயீம். இன்னல் அபுரார லஃபி நயீம். நிச்சயமாக நல்லோர் சுகபோகத்தில் இருப்பார்கள். வயின்னல் ஃபுஜ்ஜார லஃபி ஜஹீம். இன்னும் நிச்சயமாக தீயோர் நரகத்தில் இருப்பார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் பாதுகாக்கட்டும் நம்ம அனைவரையுமே. யஸ்லௌனஹா யௌமத்தீன். கூலி கொடுக்கப்படும் நாளில் அதில் அவர்கள் நுழைவார்கள். வமாஹும் அன்ஹா பிகாயிபீன். அவர்கள் அதிலிருந்து மறைந்து தப்பிவிடக்கூடியவர்களும் அல்லர். வமா அதுராக மா யௌமுத்தீன். நபியே, கூலி கொடுக்கப்படும் நாள் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? சும்ம மா அதுராக மா யௌமுத்தீன். பின்னும் கூலி கொடுக்கப்படும் நாள் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? யௌம லா தும்லிகு நஃப்சுன் லினஃப்சின் ஷைஅன் வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். யௌம லா தம்லிகு நஃப்சுன் லினஃப்சின் ஷைஆ வல் அம்ரு யௌமஇதின் லில்லாஹ். அந்நாள்தான் எந்த ஆத்மாவும் பிரிதோர் ஆத்மாவுக்கு எதையும் செய்ய சக்தி பெறாத நாள். இன்னும் அதிகாரம் முழுவதும் அன்றைய தினத்தில் அல்லாஹ்வுக்கே உரியது. துகذிபூன பித்தீன் வஇன்ன அலைக்கும் லஹாஃபிலீன் கிராமன் காத்திபீன் يعلمون ما تفعلون إن الأبرار لفي نعيم وإن الفجار لفي جحيم يصلونها يوم الدين وما هم عنها بغائبين وما أدراك ما يوم الدين ثم ما أدراك ما يوم الدين يوم لا تملك نفس لنفس شيئا والأمر يومئذ لله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம செய்கிற நல்ல அமல் அடுத்தவங்களுக்கும் எத்தி வைக்கப்படும். நம்ம சும்மா குரானை ஓதுகிறோம், அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம அர்த்தம் தெரிஞ்சு ஓதும்போது என்ன, நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வேதனையை பற்றி அல்லாஹ் தாலா சொல்கிறான், சந்தோஷத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் சந்தோஷமான ஆயத்து வரும்போது நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வை புகழணும். வேதனையான ஆயத்து வரும்போது நம்ம அல்லாஹ்விடமிருந்து பாவம் மன்னிப்பு தேடணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.